விழுப்புரம் மாவட்டம் வி சாத்தனூர் கிராமத்தில் குடிசை வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைந்தனர். ஒரு சில குடிசை வீடுகள் மழைநீரில் இடிந்து விழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு முறையும் மழை காலத்தில் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். அவர்களுடன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து மறியலானது கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் செம்பியவரம்பல் கிராமத்தில் விளைநிலத்தை சூழ்ந்துள்ள மழை நீரால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 100 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 செலவு செய்தும் பலனில்லை என கவலை கூறுகிறார்கள். வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நிலத்தை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் தற்காலிகமாக சுற்றுலா மையத்தில் படகு சவாரி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் படகுகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை குழாம் ஊழியர்கள் வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து வெறிச்சோடி காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் விடிய விடிய பெய்த மழை காரணமாக NLC சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சுரங்கங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் நிலக்கரி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் NLC பணியாளர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து மணலில் சிக்கிக் கொண்டது. இந்நிலையில் சுரங்கத்தில் வெட்டி எடுக்கப்படும் மணலை மலை போல குவித்து வைத்துள்ளனர். எனினும் மின் உற்பத்தியில் தற்போது எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என NLC தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.